இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி ப்ரோ பார்த்து மெதுவா. மாமா என்ன? சாரி, நான் விழுந்துட்டேன். நீ எப்பவோ விழுந்துட்ட. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னால உன்னை தூக்க முடியாம போனதுதான். மாமா என்ன நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? இவரு ரிஷி ப்ரோ மாமா. யூனோ, எப்ப பசங்க தோலுக்கு மேல அதுலயும் அப்பாவை விட உயரமா வளர்ந்துடுறாங்களோ, அப்ப அப்பா மனசுல ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும். அப்பா மனசுல ஒரு விதமான தைரியம் வரும். ஆஹா, என் பையன் நல்லா வளர்ந்துட்டான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு நம்பிக்கை வரும். அதே மாதிரி என் தோல்ல இருக்கிற சுமைகளை நீ சுமப்பன்னு நினைச்ச. ஆனா நீ அப்படியே அதுக்கு எதிர்மாறா இருக்கேடா. என்னோட தோல்ல இன்னும் பாரத்தை ஏத்தி வச்சிட்டியடா. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. எப்ப நீ பிசினஸ் மேல மேல முன்னேற்றி கொண்டு போனியோ, அப்ப ரொம்ப பெருமைப்பட்டேன். உன்னால என் பேர் ஒட்டுமொத்த உலகத்திலையும் பிரபலமாகும் நினைச்சேன். ஆனா அதுக்கு நேர்மாறா நீ நம்ம குடும்பத்திலேயே என்னோட, உன் உயிரான அம்மாவோட, நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டியடா. இப்ப கிரண் என்னடா யோசிப்பா? என்ன பத்தி, உன்னை பத்தி என்ன யோசிப்பா? நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறபடியா உன்னை நாங்க வளர்த்தோம். நம்ம கலாச்சாரத்தையே கெடுத்துட்டியடா. ஏதோ உன்னோட நல்ல நேரம் அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. உன் அம்மாவை பாருடா. லக்ஷ்மிக்காக நீ ஜெயில போய் உட்கார்ந்தப்பவே இவளுக்கு மூச்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் நிலைமை மோசமாயிடுச்சு. அதே இந்த குற்றத்துக்காக மட்டும் நீ ஜெயிலுக்கு போயிருந்தா இவ கதி என்ன ஆயிருக்கும்? என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ரிஷி, ஏன்டா இவ்வளவு கீழ்த்தரமானவன் ஆயிட்ட? ஒரு காலத்துல நான் உன் பேரை சொன்னாலே பெருமைப்படுவேன்டா. எல்லார்கிட்டையும் வேற பெருமையா சொல்லிக்குவேன். ரிஷி ஓபராய் என்னோட மகன்னு சொல்லிக்குவேன். இப்ப அதையெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப வெக்கப்படுறேன். இவன் இந்த ரிஷி ஓபராய் என் மகனா? அண்ணா 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 ப்ளீஸ். நோ, இவன் எல்லாரோட மானத்தையும் வாங்கிட்டான், எல்லாரோட கௌரவத்தையும் தொலைச்சிட்டான். அப்பா மகன்ற உறவை ஒட்டுமொத்தமா முறிச்சிட்டான். அம்மாங்கிற உறவையும் தான்